ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோல நீங்க எத பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் டூ பில்ட் யுவர் சைபர் செக்யூரிட்டி ஹோம் லேப். அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இட்ஸ் பீன் அ வைல். நம்ம வீடியோ போட்டு மோர் தென் 1 மந்த் ஆயிடுச்சு. ஸோ சாரி ஃபார் தட் கைஸ். அ கம்ப்ளீட்லி என்னோட ஆஃபீஸ் ஒர்க் அண்ட் அதில நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன். அண்ட் சம் லேர்னிங்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு இந்த லாஸ்ட் 1 மந்த் ஃபுல்லாவே. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல நம்ம எப்படி வந்து உங்களுக்கான ஹோம் லேப வந்து செட்டப் பண்றது அப்படின்னு நான் வந்து சொல்லப் போறேன். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஸோ ஐ ஜஸ்ட் கிரியேட்டட் அ ஸ்லைட் டெக். இதுல நம்ம தியரிட்டிக்கலா சில திங்ஸ் பார்த்துட்டு, அத எப்படி நம்ம இது பண்ணலாம்னு ரொம்ப சிம்பிள் தான். உங்ககிட்ட ஒரு நல்ல ஹார்ட்வேர், லேப்டாப் இருந்தாவே போதும். ஓகேங்களா? இட்ஸ் சிம்பிள். இட் வோன்ட் டேக் மோர் தென் 5 to 10 மினிட்ஸ். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு நீங்க நியூ வியூவரா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ அஜெண்டா ஃபார் திஸ் பர்ட்டிகுலர் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஹோம் லேப்னா என்ன? அதாவது சைபர் செக்யூரிட்டி ஹோம் லேப்னா என்ன? அதோட பெனிஃபிட்ஸ்னா என்ன? அதுக்கு என்னென்ன ஹார்ட்வேர் வேணும்? சாஃப்ட்வேர் வேணும்? அண்ட் என்ன நெட்வொர்க் ஆர்க்கிடெக்சர்ல நம்ம வந்து செட்டப் பண்ணணும்? அப்புறம் அதுக்கான ஸ்டெப்ஸ், அதாவது அந்த 5 ஸ்டெப்ஸ் அண்ட் அப்புறம் அது கூட எப்படி நம்ம வந்து மானிட்டரிங் அண்ட் எஸ்சிஎம் டூல்ஸ வந்து செட்டப் பண்ணலாம். அத பத்தி பார்க்கலாம். அண்ட் அதுக்கான யூஸ் கேஸஸ் அத இன்னும் எப்படி நீங்க வந்து ஃபியூச்சர்ல எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அதுதான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைபர் செக்யூரிட்டி ஹோம் லேப்னா என்ன? ஸோ சைபர் செக்யூரிட்டி ஹோம் லேப்னா, இது வந்து நீங்க ஒரு கண்ட்ரோல் என்வைரன்மென்ட். நீங்க வந்து ஒரு புதுசா நீங்க வந்து எத்திக்கல் ஹேக்கிங் வந்து கத்துக்கணும் அப்படின்னா, வாட் யூ வாண்ட் டூ டூ, நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? ஆ ட்ரை ஆக்மி இல்ல ஹேக் த பாக்ஸ் இதுலலாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருப்பீங்க. இல்ல ஃப்ரீ ரூம்ஸ் வந்து அதுல வந்து நீங்க ப்ளே பண்ணியிருப்பீங்க. அதுல வந்து உங்களுக்கான அட்டாக்கர் பாக்ஸ் குடுத்துருப்பாங்க. தென் யூ வில் பி கெட்டிங் அ டார்கெட் மெஷின் ஐபி இப்படிலாம் இருக்கும். இது வந்து வர்ச்சுவலா இருக்கும். ஃப்ரீ ரூம்ஸ தவிர அ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நீங்க காசு கட்டி அந்த பிரீமியம் ரூம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ற மாரி இருக்கும். இதே தான் வந்து சிமிலர் டூ ஹேக் த பாக்ஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து இன்டர்நெட் இருக்கு. ஐ டிட்ன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் மனி ஆன் ட்ராக் ஹேக் த பாக்ஸ். நான் வந்து என்னோட மெஷின்லயே நான் வந்து சில டெக்னிக்ஸ்லாம் கத்துக்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வெப் அப்ளிகேஷன் டெஸ்டிங் கத்துக்கணும். இல்ல ஒயர்லெஸ் ஹேக்கிங் கத்துக்கணும். நான் வந்து ஏபிஐ டெஸ்டிங் கத்துக்கணும். இல்ல மொபைல் அப்ளிகேஷன் எது வேணாலும் இருக்கட்டும். ஈவன் நீங்க சாக் மானிட்டரிங், நான் வந்து செக்யூரிட்டி அனலிஸ்ட் ஆகணும். அத பத்திலாம் கத்துக்கணும். நீங்க யூ கேன் பில்ட் யுவர் ஓன் லேப் இன் யுவர் லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் எனிதிங். ஸோ அதுதான் வந்து ஒரு கண்ட்ரோல் என்விரான்மென்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இது மூலியமா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங் வந்து கிடைக்கும். நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க. காலேஜ்லேருந்து இப்பதான் நீங்க வெளியில வந்திருக்கீங்க. யூ வாண்ட் டு லேர்ன் சைபர் செக்யூரிட்டி அண்ட் யூ வாண்ட் டு டேக் தட் ஆஸ் யுவர் கரியர் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் ஹோம் லேப் வந்து உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒவ்வொரு டூல்ஸ பத்தி நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. இட் கேன் பி ரெட் டீம், ப்ளூ டீம் எது வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? செக்யூரிட்டி ஆட்டோமேஷன். அண்ட் மெயினா இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கரியர் டெவலப்மென்ட்க்கு பயனுள்ளதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹோம் லேப் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். நீங்க வந்து ரியல் வேர்ல்டு டூல்ஸ் கூட யூ ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டாஸ்ப்ளாய்ட்டா இருக்கட்டும், பர்ப் சூட்டா இருக்கட்டும், வயர்ஷார்க் இருக்கட்டும், நெசஸ் இருக்கட்டும். அத எப்படி வந்து பயன்படுத்துறதுன்னு நீங்க ரியலிஸ்டிக்கா நீங்க வந்து ஒரு ஜாப்ல சேராமலே யூ ஹேவ் யுவர் ஓன் லேப் அண்ட் யூ வில் பி பிராக்டிசிங் ஆன் தட். ஓகேங்களா? அப்புறம் நீங்க ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷனுக்கு வந்து நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க. இட் கேன் பி ஓஎஸ்சிபி, வெப் அப்ளிகேஷன், பென் டெஸ்டிங், எக்ஸ்ட்ரீம், இடபிள்யூபிடிஎக்ஸ் ஆர் ஜிஹெச் எதா இருக்கட்டும். அதுல வந்து உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து அந்த லேப் அந்த கோர்ஸ நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணா தான் அந்த லேப் அக்சஸ் இதெல்லாம் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து யூ வில் பி பிராக்டிசிங் ஆன் இட். ஓகேங்களா? அந்த மாரி உங்களோட ரெஸ்யூமேஸ்ல, உங்களோட போர்ட்ஃபோலியோல வந்து நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாரி எனக்கு இந்தந்த ஸ்கில்ஸ் இருக்கு. இந்தந்த டூல்ஸ்லாம் நான் வந்து வெல் வெர்ஸ்டா இருப்பேன் அப்படின்னு. ஸோ தட் யூ வில் பி அலைன் வித் த இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ பர்ட்டிகுலர்லி இந்த வீடியோ நான் போடணும் அப்படின்ற ஒரு அவசியம் வந்து பார்த்தீங்கன்னா, அ இப்ப நெறைய பேர் வந்து காலேஜ் விட்டு வருஷம் வருஷம் வந்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பேயிங் டூ எனி இன்ஸ்டிடியூஷன் ஆர் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூஷனுக்கு பே பண்றதுக்கு பதிலா, யூ வில் பி செட்டப்பிங் யுவர் ஓன் லேப் அண்ட் யூ வில் பி பிராக்டிசிங் ஆன் இட். ஓகேங்களா? யாரும் உங்களுக்கு வந்து சொல்லி தரணும்னு அவசியம் இல்ல. சைபர் செக்யூரிட்டிய பொறுத்தவரைக்கும் ஒரு செல்ஃப் பேஸ்ட் லேர்னிங் தான் கம்ப்ளீட்டா. இப்ப நெறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. வெளியில ஒரு 30, 40K ஆர் 50K நீங்க கட்டுனீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க. வெப், ஏபிஐ, நெட்வொர்க் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ ஐ டிட்ன்ட் ஹேவ் மனி பட் ஐ நீட் டூ லேர்ன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த பர்ட்டிகுலர் வீடியோ. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ரிஸ்க் ஃப்ரீ தான். பிகாஸ் யூ ஆர் பிளேயிங் இன் யுவர் பிரைவேட் நெட்வொர்க். அதாவது நீங்க இந்த
விஎம்ஸா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், இது வந்து நீங்க நெட்வொர்க்ல எக்ஸ்போஸ் பண்ண மாட்டீங்க. எல்லாமே உங்களோட மெஷின்ல இருக்கிறதுனால, யூ கேன் பிளே ஆர் டெஸ்ட் யுவர் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் எவ்ரிதிங். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது கூட ஹார்ட்வேர் ரெக்கமெண்டேஷன். மெயினா நான் வந்து ஒரு லேப் செட்டப் பண்ண போறேன்னா, கண்டிப்பா எனக்கு வந்து ஒரு ஹார்ட்வேர் ரெக்கமெண்டேஷன் வந்து வேணும். ஸோ நான் வந்து சஜெஸ்ட் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் செட்டப்பா நீங்க வந்து ஒரு 16 ஜிபி ரேம் இருக்கணும். ஒரு i5, i7 கான்ஃபிகரேஷன் உள்ள ஒரு ப்ராசஸர் இருக்கணும் உங்ககிட்ட. ஓகேங்களா? அப்புறம் 512 ஜிபி எஸ்எஸ்டி. எஸ்எஸ்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கும். ஹெச்டிடி வந்து பழைய வெர்ஷன். ரொம்ப பழைய கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உள்ள கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ்ல வந்து எல்லாமே வந்து எஸ்எஸ்டி தான், சாலிட் ஸ்டேட் தான் யூஸ் பண்றாங்க ஸ்டோரேஜ். ஸோ அத நீங்க வந்து பயன்படுத்தலாம். அண்ட் ரெக்கமெண்டட். ஸோ இது வந்து மினிமம் செட்டப். பட் ரெக்கமெண்டட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ வுட் பிரிஃபர் யூ டூ கோ ஃபார் 32 ஜிபி ஆஃப் ரேம். ஏஎம்டி ரைஸான் இந்த மாரி போர்டு இருந்தாலும் ஓகே தான். இன்டெல் i9 இருந்தாலும் ஓகே தான். அது கூட ஜிபியு அந்த மாரி சிப்செட்ஸ் அதெல்லாம் இருந்தா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அண்ட் இன்னும் நான் வந்து இன்னும் அட்வான்ஸா போணும்னா, யூ கேன் செட் அப் யுவர் உங்ககிட்ட காசு நெறையா இருக்கு. அப்படின்னா யூ கேன் செட் அப் யுவர் ஓன் சர்வர். ஈவன் நீங்க விண்டோஸ் சர்வர் அதுக்கான ஒரு 1 டிபி இல்ல 2 டிபி இருந்ததுன்னா, நீங்க யூ கேன் ஏபிள் டூ செட் அப் யுவர் ஓன் விண்டோஸ் சர்வர் இன் யுவர் விஎம்ஸ். ஓகேங்களா? ஸோ என்னோட கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு Acer Aspire லேப்டாப். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் 1.38 இது வந்து ஒரு எஸ்எஸ்டி. ஓகேங்களா? அப்புறம் 4 ஜிபி கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கு. அண்ட் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா, 24 ஜிபி ரேம் இருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, i5 12th ஜென். ஸோ இப்பயுமே மார்க்கெட்ல வந்து இந்த பர்ட்டிகுலர் லேப்டாப் வந்து இருக்கு. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இயர்ஸ் பேக்ல தான் வாங்குனேன். என்னோட பெர்சனல் லேப்டாப் வாங்குனது ஒரு 2 இயர்ஸ் பேக் தான். பட் நான் இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு 7 இயர்ஸா இருக்கேன். அதுவரைக்கும் நான் கம்பெனி லேப்டாப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து 1.70 ஜிகாஹெர்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இங்க இருக்கா? ஸோ இதில பார்த்தீங்கன்னா தெரியும். தென் ஆ ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் நான் ஐஎஸ்ஓ என்னென்னலாம் எனக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு வெர்ச்சுவலா உங்க கம்ப்யூட்டருக்குள்ளார மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ வந்து ரன் பண்ண போறீங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, வெர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நீங்க வந்து VMware ஒர்க் ஸ்டேஷன் பயன்படுத்தலாம். ப்ரொஃபஷனல் சாய்ஸ் நெறைய கம்பெனிஸ்ல தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்லன்னா, எனக்கு வந்து நான் ஃப்ரீயா வேணும் அப்படின்னா, Oracle வெர்ச்சுவல் பாக்ஸ் இருக்கு. அத நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த VMware ஒர்க் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 மந்த் ட்ரையல் மட்டும் தான் குடுப்பாங்க. பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் GitHubல இல்ல நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீஸ் ஃப்ரீயாவே கிடைக்கும். ஸோ தட் யூ கேன் யூஸ் இட், மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகேங்களா? அப்புறம் ப்ரோமேக்ஸ் இருக்கு, என்டர்பிரைஸ் கிரேட், அப்புறம் ஹைப்பர்-வி இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து பயன்படுத்தலாம். இது வந்து வெர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம் சாஃப்ட்வேர பொறுத்து. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக்கர் பாக்ஸ். ஸோ நீங்க வந்து ஒரு ரெட் டீமிங் ஒரு பென் டெஸ்டிங் பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு மெயினா பிரிஃபரபிள் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Kali Linux ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பயன்படுத்தலாம். Parrot Security OS ஆர் Black Arch Linux. மோஸ்ட்லி எல்லாருமே பயன்படுத்தக்கூடியது Kali Linux அண்ட் Parrot Security OS தான். ஓகேங்களா? ஸோ இது 2த்துல ஏதாவது நீங்க வந்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் டெர்மினல் வைஸா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் டார்கெட் சிஸ்டம். இப்ப வந்து எனக்கு அட்டாக்கர் பாக்ஸ் இருக்கு. பட் எனக்கு வந்து ஒரு விக்டிம் பாக்ஸ் வேணும். நான் வந்து ரியல் டைம்ல வந்து டெஸ்டிங் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் செட் அப் Ubuntu சர்வர் 22.04. இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் LTS. அப்புறம் வந்து Windows 10 அண்ட் 11. இது எவாலுவேஷன் காப்பி உங்களுக்கு ஃப்ரீயாவே Microsoft வெப்சைட்ல இருக்கும். அந்த ஐஎஸ்ஓவை நீங்க டவுன்லோட் பண்ணி யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் விஎம். ஓகேங்களா? அப்புறம் Windows சர்வர் 2019 ஆர் 2025. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட் டார்கெட்ஸ். யூ கேன் டவுன்லோட் அண்ட் யூ கேன் யூஸ் இட் ஆன் யுவர் ஓன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு அட்டாக்கர் பாக்ஸ் அண்ட் டார்கெட் மிஷன்ஸ். ஸோ இந்த டார்கெட் மிஷன்ஸ்குள்ளார இந்த மாதிரி வல்னரபிள் வெப் ஆப்ஸ் வந்து நீங்க ஹோஸ்ட் பண்ணலாம். இட் கேன் பி மெட்டாஸ்பிளைட்டபிள் 2, 3 லினக்ஸ் வல்னரபிலிட்டீஸ், நெட்வொர்க் பென் டெஸ்டிங் எல்லாமே நீங்க இதில கத்துக்கலாம். DVWA இது ரொம்ப லெகசி ஆர் ஓல்டு வெப் அப்ளிகேஷன் அ ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெட்டாஸ்பிளைட்டபிள் 2ல ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட கரியர். அப்புறம் அதுலேருந்து DVWA ஆப் இருக்கும், மல்டிடியூட் ஆப் இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வாஸ்ப் ஜூஸ் ஷாப் அப்படின்னு ஒரு லேட்டஸ்ட்டான அப்ளிகேஷன் வந்து வாஸ்ப் ஃபவுண்டேஷன் வந்து விட்டாங்க. இது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி. பட் அதில வந்து பார்த்தீங்கன்னா, மாடர்ன் வெப் ஆப்ஸ்ல இருக்க வல்னரபிலிட்டீஸ் எல்லாமே வந்து கவர் ஆகும். மோர் தென் 100 பிளஸ் ஆர் 150 பிளஸ் வல்னரபிலிட்டீஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? இல்ல எனக்கு வந்து இந்த இதெல்லாம் வேணாம் அப்படின்னா, எனக்கு வல்ஹப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆ மஷின்ஸ் இருக்கும். CTF சேலஞ்சஸ் இருக்கும். அதெல்லாம் நான் என்னென்ன உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் ஆர்க்கிடெக்சர். ஸோ எப்பயுமே நீங்க வந்து VMwareல ஒரு ஹோஸ்ட் ரன் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அட்டாக்கர் செக்மெண்ட் இருக்கும். டார்கெட் என்விரான்மென்ட் செட்டப் இருக்கும்.
மானிட்டரிங் இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மானிட்டரிங்ல நம்ம போறது கிடையாது. ஜஸ்ட் நம்ம இந்த 2 செக்மெண்ட் மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதில வந்து நெட்வொர்க் ஐசோலேஷன் நீங்க வந்து வச்சுப்பீங்க. நேட்டடா, பிரிட்ஜ்டா, ஹோஸ்ட் ஒன்லியா அப்படின்னு வைப்பீங்க. நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணக்கூடியது வந்து நேட் தான். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வந்து உங்களுக்குன்னு ஒரு ஐபி வந்து டிஹெச்சிபி அதாவது உங்களுடைய ரவுட்டர் வந்து குடுக்கும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து ஐபி கான்ஃபிக்ன்னு குடுக்குறேன். ஸோ ஐபி கான்ஃபிக்ன்னு குடுத்தோனே, எனக்கான ஐபி வந்து இதுதான். இது வந்து என்னோட ரவுட்டர் குடுத்த ஐபி எனக்கு. ஓகேங்களா? 192.168.110.162. பட் இதுவே நான் வந்து விஎம்ல வந்து செட் பண்ணும்போது, நேட் அப்படின்னு குடுக்கும்போது, எனக்கு வந்து வேற ஒரு ஐபி வந்து அசைன் ஆகும். ஓகேங்களா? இதுவே நீங்க பிரிட்ஜ்டு அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கன்டினியூஸா உங்க ஹோஸ்ட்க்கு என்ன ஐபி வந்ததோ, அதே ஐபி தான் வந்து உங்களோட விஎம்முக்குமே வரும். ஓகேங்களா? ஐ வுட் பிரிஃபர் நேட் குடுங்க. அப்பதான் வந்து லேன்லயே வந்து ஹைடா இருக்கும். பட் ஸ்டில் உங்களுக்கு இன்டர்நெட் அக்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நேட் குடுக்கறது நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஹோஸ்ட் ஒன்லின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்நெட் அக்சஸ் கிடையாது. பட் தட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரைவேட்ல தான் வந்து ரன் ஆகுற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஐ வுட் கோ ஃபார் நேட். ஸோ ஸ்டெப் 1 இதில வந்து பார்த்தீங்கன்னா, வர்ச்சுவலைசேஷன் நான் சொன்ன மாரி நீங்க விர்ச்சுவல் பாக்ஸ் ஆர் என்ன சொல்றது? விஎம்வேர் ரன் பண்ணும்போது நீங்க வந்து பயாஸ்ல போயிட்டு இந்த இன்டெல் விடிஎக்ஸ் அப்படின்னு இருக்கும். இத நீங்க எனேபிள் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? பயாஸ் லைக் உங்க சிஸ்டம ரீஸ்டார்ட் பண்ணி பயாஸ்ல போய் இது எல்லாமே உங்களுக்கு இன்டர்நெட்லயே இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓகேங்களா? தென் உங்களுக்கு ஏத்த மாரி ரேம் எல்லாமே வந்து செட் பண்ணிடுவீங்க. விஎம் ஆர் வர்ச்சுவல் பாக்ஸ்ல. அது எப்படின்னு நான் சொல்றேன். அப்புறம் அட்டாக்கர் பாக்ஸ்க்கு Kali Linux ஐஎஸ்ஓ டவுன்லோட் பண்ணுவீங்க. தென் அத அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கான ஸ்னாப்ஷாட்டுமே நீங்க வந்து கிரியேட் பண்ற மாரி இருக்கும். அதுவும் நான் என்னன்னு சொல்றேன். அண்ட் 3 வந்து டார்கெட் மெஷின். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி ஏதாவது ஒரு மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள் மெஷினோ, இல்ல வெப் மெஷினோ ஆர் ஏதாவது விண்டோஸ் டார்கெட்ட வந்து நீங்க ரன் பண்ணலாம். 4த் ஸ்டெப் வந்து நெட்வொர்க் செக்மெண்ட். அதாவது நேட் நீங்க பயன்படுத்துறது நல்லது. ஆர் ஹோஸ்ட் ஒன்லி வந்து நீங்க பயன்படுத்தலாம். ஸோ தட் யூ வில் பி கெட்டிங் ஸ்டாட்டிக் ஐபி ஆர் சம்திங் லைக் தட். இந்த கனெக்டிவிட்டிய செக் பண்றதுக்கு Nmap ஆர் பிங் யூஸ் பண்ணலாம். ஸோ 5வது வந்து மானிட்டரிங் அண்ட் எஸ்ஏஎம் டூல்ஸ். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து தனியாவே ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸ்டாக் மானிட்டரிங்க்கு என்ன செட்டப் பண்றது அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த பர்ட்டிகுலர் ஸ்டெப்ப வந்து நம்ம பார்க்க போறது கிடையாது டெமோல. ஓகேவா? ஸோ இப்போ வந்து டெமோ டைம். ஸோ நான் சொன்ன மாரி இதில வந்து பார்த்தீங்கன்னா, VMware தான் நான் பயன்படுத்துறேன். ஓகேங்களா? ஸோ இதில வந்து ஒவ்வொரு மெஷினுக்கும் நான் வந்து விஎம் இமேஜ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ ப்ரௌசர்ல போயிட்டு ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து Kali Linux வேணும். ஸோ என்னோட ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டூ வொரி அபௌட் த ஹார்ட்வேர் திங். ஸோ நான் டைரக்ட்டா kali.orgல போயிட்டு டவுன்லோட் குடுங்க. அண்ட் யூ வில் பி கெட்டிங் 2 நெறைய வரும். உங்களுக்கு மொபைல் ஆர் லைவ் பூட் இந்த மாரிலாம் வரும். கிளவுட்ல கூட நீங்க ரன் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாலர் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஐஎஸ்ஓல கிடைக்கும். ஸோ ஐ வுட் கோ ஃபார் திஸ் ஒன் வர்ச்சுவல் மெஷின்ஸ். ஸோ இதில வந்து Oracle இருக்கும். அப்படி இல்லன்னா VMware இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து ஆல்ரெடி VMware பயன்படுத்துறதுனால, யூ கேன் டைரக்ட்லி டவுன்லோட் திஸ். ஸோ இத நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஜிப் ஃபைலா இருக்கும். அத நீங்க என்ன பண்ணலாம்னா, இதில போயிட்டு ஃபைல்ல போயிட்டு ஓப்பன்னு குடுத்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த ஃபோல்டர்ல இருக்கிற இமேஜ நீங்க குடுத்தாவே போதும். உங்களுக்கு இந்த மாரி அ Kali Linux வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? அதில வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் குடுப்பாங்க. ஆ மோஸ்ட்லி அது வந்து ரூட், டூர் அந்த மாரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் Kali Linux இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆ ஸோ எனக்கு வந்து டார்கெட் மெஷின்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வல் வெப் வன் ஹப்ல ஸோ இப்பயுமே இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ இது வந்து 2022வோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹேக் த பாக்ஸ் ஆர் சம்படி அவங்க கூட மெர்ஜ் பண்ணிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இவங்க ரிலீஸ் பண்ண கடைசியான பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2022. ஸோ இதுதான் கடைசி பாக்ஸ். ஸோ இதுவரைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பாக்ஸஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் 2004 இதுல நெறைய பாக்ஸஸ் நானுமே வந்து ட்ரை பண்ணது கிடையாது. பட் ஸ்டில் நீங்க ஸ்டார்ட்டிங்லேருந்து ட்ரை பண்ணுங்க. இதுல உள்ள எல்லா டெக்னாலஜியுமே நீங்க வந்து கத்துப்பீங்க. லைக் எல்லா ஃப்ரேம் ஒர்க்ஸு என்னென்ன சிஎம்எஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல என்ன எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்தீங்கன்னா, நான் ஏதோ ஒரு ம் விஎம்ல போறேன். ஸோ ரேண்டமான ஒரு விஎம்குள்ளார போறேன். சாலிட் ஸ்டேட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கான இமேஜ் இருக்கும். நீங்க ஏதாவது ஒண்ணு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜிப் ஃபைல்ல. அண்ட் யூ கேன் டைரக்ட்லி ஃபைல் ஓப்பன் அப்படின்னு குடுத்துட்டு விஎம்ஆர்ல போட்டுக்கலாம். அண்ட் இதுக்கான ஸ்னாப்ஷாட் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் இதுக்கான ரைட் அப்ஸ் வேணும்னாலுமே உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல இருக்கும். எப்பயுமே வந்து நான் ஒரு என்ன சொல்றது?
இப்ப நான் வந்து ஒரு பிகினரு. என்ன டைரக்ட்டா இந்த மாரி மெஷின் குடுத்து பண்ண சொல்லணும்னா, யாருக்குமே வந்து பண்ண தெரியாது. லைக் எல்லாருக்குமே அது புதுசா தான் இருக்கும். ஸோ தட் ஈவன் ஹேக் த பாக்ஸ்லயுமே வந்து ஒரு ரைட் அப் குடுத்துருக்காங்க. இட்ஸ் ஓகே டூ ரீட் ரைட் அப்ஸ் அப்படின்னு. ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓஐசிபி பண்ணும்போது, அ எனக்கு நெட்வொர்க் பென் டெஸ்டிங் அந்த அளவுக்கு வராதுன்னு வைங்களேன். ஸோ நான் வந்து ஒவ்வொரு பாக்ஸா ஈஸி பாக்ஸு, மீடியம் பாக்ஸ், ஹார்ட் பாக்ஸ் அந்த டிஜிஎன்எல் லிஸ்ட்லேருந்து தான் பண்ணேன். ஸோ இதில குடுத்துருப்பாங்க. இந்த ப்ளாக்ல போய் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எப்பயுமே வந்து ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா, யூ கேன் ரெஃபர் த ரைட் அப்ஸ். பட் டைரக்ட்டா நீங்க அந்த ரைட் அப்ஸ்ல போய் ஜம்ப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் நீங்க வந்து பார்க்கறது நல்லது. லைக் எப்படி வந்து உங்களோட ட்ரெய்னிங் பிளான கிரியேட் பண்ணலாம். செல்ஃப் பேஸ்ட் லேர்னிங்ல அப்படின்லாம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க அந்த ரைட் அப்ப பார்த்து பண்ற மாரி இருக்கும். தென் நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு, அப்புறம் நீங்களே பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாரி தான் வந்து எல்லாருமே கத்துப்பாங்க. யாருமே வந்து டைரக்ட்டா வானத்துலருந்து குதிச்சோனே வந்து பொறந்தோனே யாரும் வந்து ஹேக் த பாக்ஸ் இல்ல ட்ரை ஹேக்ன்னு யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ தே நீட் சம் ட்ரெய்னிங் ரிசோர்ஸ் ஆர் சம்திங் லைக் தட். ஓகேவா? இதுலயுமே பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ்ன்னு இருக்கும். வல்ஹேப்ல. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி வல்ஹப் ரிசோர்ஸஸ்ன்னு இருக்கும். இதுல போயிட்டு ரைட் அப்ஸ்லாம் இருக்கும். எல்லா எல்லாத்த பத்தியும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல போய் பார்த்தீங்கன்னா ஈஸி தனியா, மீடியம் தனியா, ஹார்ட் தனியான்னு பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ நான் வந்து ஒரு பிகினர் அப்டின்னா, ஈஸிலேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல நான் வந்து ஓரளவுக்கு இன்டர்மீடியேட் ஸ்டேஜ்ல இருக்கேன் அப்டின்னா, இதுல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மிஸ்டர் ரோபோட்லாம் ரொம்ப ஃபேமஸான சிடிஎஃப். இதெல்லாம் ப்ளே பண்ணி பாருங்க. அண்ட் அதேமாரி ஹார்ட் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமான சிடிஎஃப்ஸ் வேணும்னா, இதுலேருந்து நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமான ரைட் அப்ஸுமே வந்து உங்களுக்கு இந்த இதுல இருக்கும். இந்த இதுல போயிட்டு இந்த GitHub லிங்க்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? அந்த மாரி ஆம், இது எல்லாமே எல்லாத்துக்கான ரைட் அப்ஸுமே இங்க இருக்கும். எல்லா மெஷினுக்கான ரைட் அப்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வேற என்ன? இந்த ஓவர் த ஒயர்லாம் வந்து ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஸோ ஓவர் த ஒயர் அப்புறம் வேற என்ன? இது எல்லாமே ப்ரோகிராமிங், ட்ரெய்னிங் மெட்டீரியல்ஸ், சிடிஎஃப் டைம் ஈவன் பிக்கோ சிடிஎஃப் பத்தி நம்ம நெறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்ப எனக்கு வந்து அட்டாக்கர் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? நான் வந்து லாகின் பண்றேன். அதுமாரி ஆ இதுவுமே மெட்டாஸ்ப்ளாய்ட் டபிள்யூ 2மே வந்து பார்த்தீங்கன்னா, வல்ஹப்லேருந்து தான் நான் டவுன்லோட் பண்ணேன். ஓகேங்களா? வல்ஹப் அப்படின்னு போட்டுட்டு மெட்டாஸ்ப்ளாய்ட் டபிள்யூ 2 அப்படின்னு குடுங்க. ஸோ இதுலருந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுவுமே ஜிப் ஃபைல்ல தான் வரும். யூ கேன் டைரக்ட்லி ஓப்பன் இன் யுவர் விஎம்ஸ். ஃபைல் ஓப்பன் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஓப்பன் ஆயிடும். அப்புறம் நான் வந்து வைஃபை ஹேக்கிங் இந்த மாரி கத்துக்கணுங்கிறதுக்காக வைஃபை சேலஞ்ச் லேப் இது வந்து உபுண்டுல கிரியேட் பண்ணியிருக்க மிஷின். ஓகேங்களா? ஸோ இதுவுமே வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒய்ஃபை சேலஞ்ச் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வரும் இந்த மாரி லிங்க்ஸ். ஸோ இதில போயிட்டு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒய்ஃபை சேலஞ்ச் அப்படின்னு குடுத்தாவே போதும். வாக் த்ரூஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து வேற என்ன மெஷின்ஸ் இருக்கு? ஓகே. இந்த வாஸ்ப் புரோக்கன் அப்ளிகேஷன். ஸோ இந்த டிவிடபிள்யூ இதெல்லாம் வந்து இதிலயே இருக்கும். மல்டி லோட் எல்லாமே. பட் இதில வந்து நெறைய அப்ளிகேஷன் வந்து வேற வேற ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் ரூபி ஆன் ரெயில்ஸ், பிஹெச்பி இந்த மாரி ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் என்னோட அட்டாக்கர் பாக்ஸ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் மத்த பாக்ஸையுமே வந்து நான் பூட் பண்ணி விட்டுட்டேன். ஓகேவா? ஸோ இப்ப நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணி, என்னோட மத்த பாக்ஸஸ்லாம் வந்து எதுல இருக்குன்னு பார்க்கணும். நான் சொன்ன மாரி அந்த செக்மெண்ட் சொன்னேன்ல, எந்தெந்த நெட்வொர்க் செக்மெண்ட்ல வைக்கணும் அப்படின்னு. ஸோ இதுல போயிட்டு ஏதாவது ஒரு பாக்ஸ்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி வரும். ஓகேவா? ஸோ என்ன ரேம், என்ன ரோம்ல நீங்க ப்ராசஸர்ல வச்சிருக்கீங்க. அண்ட் நெட்வொர்க் அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நேட்ல தான் வச்சிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து நேட்ல தான் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்ப இதோட ஐபி வந்து நீங்க போய் பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட்டா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 200.128 அப்படின்னு வந்துரும். பட் இதுக்கு முன்னாடி நம்ம ஹோஸ்ட் மெஷின்ல பார்த்தது வந்து இந்த சப்நெட்டும், அந்த சப்நெட்டும் வேற வேறயா இருக்கும். ஓகேவா? பட் இப்போ இங்க நான் வந்து நேட்ல தான் வச்சிருக்கிறதுனால, இதோட ஐபிஸ் எல்லாமே வந்து ஒண்ணா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லா மெஷினுமே பூட் ஆயிடுச்சு. ஓகேவா? நான் இதுலருந்து அட்டாக்கர் பாக்ஸ்லேருந்து மத்த மெஷினோட ஐபி நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் டிஸ்கவர் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ நீங்க நெட் டிஸ்கவர் குடுத்தீங்க அப்படின்னா, இட் வில் என்ன சொல்றது? ஐபி ப்ரூட் ஃபோர்ஸ் மாரி ஏஆர்பி லுக்கப் பண்ணும். ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கரண்ட்லி ஸ்கேனிங் அப்படின்னு. என்னென்ன ஐபிஸ்லாம்
எல்லா சப்நெட்லேயும் இருக்குது. இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் 192 168 உள்ள ரேஞ்சில் என்னென்ன இருக்குன்னா எல்லாமே பார்க்கும். ஓகேவா? அதுமாதிரி இந்த 2 ஐபியுமே வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இட் வில் டேக் சம் டைம் டு கம்ப்ளீட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 2 அப்படின்னு வந்திருக்கு. மேபி இது வந்து காலியோட ஐபியா இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் கன்ஃபார்ம் பண்ணால் இங்கே கொடுக்குறேன். ஸோ இது வந்து காலி ஐபி கிடையாது. பட் இட் கேன் பி தி ரவுட்டரோட ஆர் விஎம்மோட ஐபியா இருக்கலாம். ஸோ லெட் இட் பி. ஸோ வேறு ஐபிஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ வி ஹாவ் 3 more machines. ஸோ காலி ஐபியை தவிர, அதாவது இந்த 200.128 தவிர வேற என்னென்ன ஐபிஸ்லாம் நமக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து 129 அப்படின்னு ஒரு ஐபி வந்து கிடச்சிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஷுர். எப்பயுமே நம்ம ஏதாவது டெமோ அந்த மாதிரி காமிக்கும் போது தான் நம்ம மஷின்லாம் ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் ஆகும். இது நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா வரும். பட் அதுவே நம்ம ப்ரெசன்டேஷனும் இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் நம்ம போடும்போது we will have this kind of hiccups. ஓகேவா? ஸோ இது வந்து 130ல வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்ப்ளாய்டபிள் மஷின் வந்து ரன் ஆகுது. மெட்டாஸ்ப்ளாய்டபிள் லினக்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடபிள்யூ இருக்கும். யூ கேன் ப்ராக்டிஸ். அதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது. இது உள்ளார போயிட்டு வெப் அப்ளிகேஷன் என்ன சொல்கிறது, வெப் அப்ளிகேஷன் அட்டாக்ஸ் பேசிக்லேருந்து எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து டேம் வல்னரபிள் அப்ளிகேஷன். ஸோ இதில் போயிட்டு டிவிடபிள்யூ செக்யூரிட்டின்னு போனீங்கன்னா யூ கேன் சேஞ்ச் இட் டு லோ, மீடியம், ஹை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லோ அப்படின்னா ஈஸியாக உங்களால் வல்னரபிலிட்டிஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். பட் இதுவே மீடியம் போனீங்கன்னா ஓரளவுக்கு இப்போ எப்படி டெவலப்பர் வந்து பேட்ச் அப்ளை பண்ணுறாங்களோ அதை எப்படி நீங்கள் பைபாஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஹைன்னு வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கான ரைட் டைம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்டர்நெட்டில் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிடே ஆர் மல்டிடியூட், அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இதில் வந்து பழைய ஆஸ் டாப் 10 இருக்குல்ல, அதுக்கான வல்னரபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன வல்னரபிலிட்டி இருக்குது அப்படின்னு இருக்கும். அண்ட் அதர்ஸ்ன்னு இருக்கும். இது எல்லாமே வந்து ரொம்ப பழ இது பழங்காலம்னு சொல்ல முடியாது. மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அதான் நான் சொன்ன மாதிரி வாஸ் ஜூஸ் அப்போ அந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணுவீங்க. பட் ஸ்டில் இந்த மாதிரி ஆப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வெப் அப்ளிகேஷனில் இல்லை வேறு எதில் ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படின்னா நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 129 131 அப்படின்னு இருக்குது. ஓகே. 131ல பார்த்தீங்கன்னா புரோக்கன் வெப் ஆப் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் நிறைய வெப் ஆப் வந்து உங்களுக்கு இருக்கும். வாஸ்ப் கோட் இருக்கும். ஓகே. யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது. டாட் நெட் இருக்கும். செக்யூரிட்டி ஷிப்பர்டு இருக்கும். இதுலேயே டிவிடபிள்யூ இருக்குது. உங்களுக்கு அது மாதிரி ரெயில்ஸ் கோட் இந்த மாதிரி ஜாவா அப்ளிகேஷனு நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு பர்ப் ப்ரோ கிராக்டு வெர்ஷனோ இல்லை ஏதோ ஒன்று இருக்குன்னு வைங்களேன். நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் என்னென்ன வல்னரபிலிட்டிஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்னு இருக்கும். சரி, இங்கேயே கொடுத்துருக்காங்க. எப்பயுமே நீங்கள் வந்து உங்களோட விஎம்ஐ வந்து உங்களோட வி ரெக்கமெண்ட் தட் யூ நீட் டு ரன் ஹோஸ்ட் ஒன்லி ஆர் நேட் நெட்வொர்க் உங்களோட வர்ச்சுவல் மிஷினில் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஆக்சுவல் சர்வரில் டெப்ளாய் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா அவங்க ஆக்சுவல் சர்வரும் காம்ப்ரமைஸ் ஆகும். ப்ளஸ் அதே லேண்டில் இருக்கிற மற்ற மஷினும் லேட்ரல் மூமெண்ட் இல்லை ஏடி இதை கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுலேயுமே இதாகும். அதுதான் இவங்க சொல்கிறாங்க. எப்பயுமே ஹோஸ்ட் ஒன்லி ஆர் நேட் மோட்லேயே வந்து செக்மெண்ட்டை வச்சுருங்க அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இதில் நிறைய ஆப்ஸ் இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஐ கெஸ் இதில் ஆப்னு ஒன்று இருக்கு. ஓகே. இது ரொம்ப இதுலேயுமே நிறைய வல்னரபிலிட்டிஸ் இருக்கும். செம்மையாக இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நாஸ்டால்ஜியா, என்னது நாஸ்டால்ஜியா என்னமோ சொல்லுவாங்களே, பழைய ஞாபகங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி தான். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஆ ஸ்டார்ட் பண்ணது டிவிடபிள்யூ. தென் இந்த ஆப் இதுலேயும் நிறையா இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஜஸ்ட்டு பி அண்ட் பக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே போதும். இட் வில் லாகின். இதுலேயுமே நிறையா செக்யூரிட்டி லெவல்ஸ் இருக்குது. லோ, மீடியம், ஹை அப்படின்னு. ஸ்டார்ட் வித் லோ. தென் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். எந்தெந்த வல்னரபிலிட்டிஸ்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு இருக்கீங்களோ, இதில் ஒவ்வொரு வல்னரபிலிட்டிஸ்க்கு ஏதோ ஒன்று. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்கியூஎல்ஐ ஹேக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் செக்மெண்ட்டில் உங்களுக்கு எஸ்கியூஎல்ஐ இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து டாட் நெட் அப்ளிகேஷன், இதுக்கான வல்னரபிலிட்டிஸ் இதெல்லாம் இருக்கும். அண்ட் செக்யூரிட்டி ஷிப்பர். ஓகேவா? ஸோ இந்த வைஃபை லேபையுமே காமிக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூசர் அப்படின்னு இருக்கும். நீங்கள் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனியாக அடாப்டர் அந்த மாதிரிலாம் எதுவும் பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. நெட்வொர்க் அடாப்டர்லாம் எதுவும் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இதிலேயே வந்து டிஃபால்ட்டாக நிறையா
ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்ஸ் ஆர் ஏபிஸ் வந்து ரன் ஆகும். எஸ்எஸ்ஐடிஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? நீங்க ஜஸ்ட்டு இந்த ஏர் கிராக் என்ஜி இந்த மாரி டூல்ஸ்லாம் நீங்க பயன்படுத்துனீங்க இப்போ ஏரோடம் என்ஜி மானிட்டர் மோட்ல போட்டு நீங்க பயன்படுத்துனீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? செம்மையா இருக்கும். நான் இதான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஜஸ்ட் டு லேர்ன் சம்திங் நியூ அவுட் ஆஃப் இட். ஓகேவா? நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து வெப் அப்ளிகேஷன்ல இல்ல மொபைல் அப்ளிகேஷன்ல லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு ஒய்ஃபை அசஸ்மெண்ட் வந்து உங்க ஆர்கனைசேஷன்ல குடுக்குறாங்க அப்படின்னா, திஸ் வில் பி எ குட் பாக்ஸ் டு லேர்ன். ஓகேங்களா? ஸோ இதில போயிட்டு ஜஸ்ட் நீங்க ஏரோடம் என்ஜி இப்படின்னு குடுத்தீங்கன்னாவே போதும். யூ வில் பி லேர்னிங் ஸ்டஃப். அண்ட் இதுக்கான டுட்டோரியல்ஸுமே வந்து உங்களுக்கு இங்க இருக்கும். இதில வந்து ரீட்மீல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிகான் அப்படின்னு இருக்கா? ரிகான் எப்படி பண்றது? ஒவ்வொரு இதுலயும் வந்து ஃபிளாக்ஸ் மாரி இருக்கும். இது சேலஞ்சஸ்மே உங்களுக்கு இங்க இருக்கும். ஆ இங்கயா ஹோம்ல இது ஆக்சுவலி வந்து ஒரு பழைய பழசுன்னு சொல்ல முடியாது. மேபி லேர்னர்ஸ்க்கு ரொம்ப புதுசா இருக்கும். இதுல ஸ்கோர் போர்ட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு வந்து உங்களுக்கு லாகின் தேவைப்படும். நீங்க ஃப்ரீ தான் லாகின். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளார யூஸ் பண்ணிக்கலாம். ஆம் ரீட்மீல தான் உங்களுக்கு சேலஞ்சுக்கான அவுட்புட் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுக்கான ஸோ நீங்க என்னென்னலாம் ஹோஸ்ட் மிஷின்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்களோ, அத ஆக்சஸ் நீங்க இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு யூ கேன் ஜஸ்ட் டூ அ பிங் கமாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐபி எடுத்துக்கலாம். பிங் குடுத்துட்டு ஜஸ்ட் இந்த ஐபிய வந்து குடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். உங்களால பிங் பண்ண முடியுது இந்த ஐபிய. பிகாஸ் தீஸ் ஐபிஸ் ஆர் ரீச்சபிள் டூ யூ. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து நீங்க உங்களோட கனெக்டிவிட்டி டெஸ்ட் பண்ணுவீங்க. பட் ரியல் வேர்ல்ட் ஆர் ரியல் பென் டெஸ்ட் பண்ணும்போது, கிளையன்ட் மெஷின்ஸ்ல ஆர் கஸ்டமர் மெஷின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிங் வந்து டிசேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. பிகாஸ் இட்ஸ் நாட் அ குட் செக்யூரிட்டி பிராக்டிஸ். பிகாஸ் பிங்க வச்சுமே பிங் ஆஃப் டெத் அப்படின்ற ஒரு அட்டாக் வந்து பண்ணலாம். ஒரு டாஸ் அட்டாக் பண்ணலாம். நெறைய நெறைய மெஷின்லேருந்து பிங் கமாண்ட் குடுத்து, அந்த மெஷினையும் வந்து கிராஷ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நீங்க ஆர்டிகல்ஸ்ல இன்டர்நெட்ல படிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ பேக் டு தி பிரசன்டேஷன். இது ரொம்ப சின்ன வீடியோ தான். இது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம். பட் ஸ்டில் ஒரு பிகினருக்கு இது ஹெல்ப் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பிராக்டிகல் சினாரியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் டீம், ப்ளூ டீம் ஆர் பர்பிள் டீமிங் ஆர் சிடிஎஃப் சேலஞ்சஸ் இத மாரிலாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாரி நெவர் கனெக்ட் திஸ் விஎம் டூ டைரக்ட்லி டூ தி இன்டர்நெட். டைரக்ட்டா எக்ஸ்போஸ் பண்ணி வைக்காதீங்க. பிகாஸ் நான் ஜஸ்ட் நீங்க கூகுள்ல போயிட்டு சில சில பேர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஜூஸ் ஷாப் அப்படின்னு குடுக்குறேன். ஓகே. ஜூஸ் ஷாப்ன்னு குடுத்தா நியர் பை ஜூஸ் ஷாப் வரும் எனக்கு. மாஸ் ஜூஸ் ஷாப் அப்படின்னு குடுத்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து அப்படியே பப்ளிக்கா எக்ஸ்போஸ் பண்ணி வச்சிருக்காங்க. மேபி அது அவங்களோட பிராக்டிஸ்க்காக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாரி அவங்க வந்து பப்ளிக் டொமைன்ல வந்து ஜூஸ் ஷாப், ஹீரோகோ அப்படின்னு வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. நெறைய பார்த்தேன். இது மட்டும் இல்ல. ஆ இது பார்த்தீங்கன்னா தெரியும். டெமோ டாட் வாஸ் ஜூஸ் ஷாப் அப்படின்லாம் இருக்கா? இந்த மாரிலாம் மேபி அவங்களோட பிராக்டிஸ்க்காக இது பண்ணி வச்சிருக்கலாம். பட் அவங்க தெரியாம பண்ணியிருந்தாங்கன்னா, இட்ஸ் அப் டு தெம். அவங்களோட மெஷின் அ என்ன சொல்றது? காம்ப்ரமைஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ தென் ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. மெயினா அதுதான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ நீங்க காலி லினக்ஸ்ல நெறைய கமாண்ட்ஸ், நெறைய இதெல்லாம் பயன்படுத்துவீங்க. ஈவன் நம்ம சேனல்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நெறைய பிளேலிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். லினக்ஸ் கமாண்ட்ஸ் தான் நீங்க ஃபர்ஸ்ட்டு கத்துக்கிற மாரி இருக்கும். இங்கயா சிடிஎஃப் ஃபார் பிகினர்ஸ் இந்த வீடியோ நீங்க போய் பாருங்க. ஒரு பிகினர்ஸுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். 3 பார்ட்ஸ் இருக்கும். 3த்துலயும் வந்து ஓரளவுக்கு நீங்க லினக்ஸ் ஓரளவுக்கு நீங்க கத்துக்கிற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 2 வீடியோவுமே போய் பாருங்க. இந்த 2 பிளேலிஸ்ட்லயுமே. அந்த ஸ்னாப்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலி லினக்ஸ் இருக்கு. இப்ப நான் வந்து இதோட ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டேன். என்னோட காலி கிராஷ் ஆனாலுமே, எனக்கு வந்து ரிவர்ட் டூ த பேக் ஸ்னாப்ஷாட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப மறுபடியும் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, இது வந்து ஸ்னாப்ஷாட் 2வா சேவ் ஆயிடும். ஓகேங்களா? என்னோட லோக்கல் டிரைவ்ல. ஸோ அ இந்த காலி லினக்ஸ் கிராஷ் ஆனாலும், என்னோட பழைய ஸ்னாப்ஷாட்டுக்கு திரும்ப போ அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? அது மாரி அத நீங்க மேனேஜ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஸ்னாப்ஷாட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் நீங்க லேபிள் பண்ணி வச்சுக்கோங்க ஆர் நேம் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஃபாலோ த லீகல் ஆர் எத்திக்கல் கைடன்ஸ். அண்ட் இது எப்படி நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னா நான் சொன்ன மாதிரி யூ கேன் செட்டப் யுவர் விண்டோஸ் சர்வர் ஒரு ஆக்டிவ் டைரக்டரி லேப் மாதிரி நீங்க செட்டப் பண்ணலாம். ஆர் நீங்க டாக்கர் யூஸ் பண்ணி மல்டிபிள் வல்னரபிள் ஆப்ஸ் வந்து ரன் பண்ணலாம் ஆன் ஏடபிள்யூஎஸ் அஷ்யூரி அக்கௌண்ட்ஸ் பயன்படுத்தி. அஹ், சில இதுக்கு ரூல்ஸ் இருக்கும், கைட்லைன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ஆன்சிபிள் டெராஃபார்ம் இதெல்லாம் வந்து நீங்க பயன்படுத்தலாம்.
ஈவன் சாக்குக்குமே வந்து நீங்கள் நிறைய டூல்ஸை செட்டப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். போரிங்காக இருந்தாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள். யா, யூ வில் பி கெட்டிங் மோர் வீடியோஸ் சூன். தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.